ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட வெங்கடேஷ் பட் சார் இப்போ வந்து குக் வித் கோமாளியிலேருந்து வந்து விலக போகிறாரு. அடுத்த சீசனில் நான் வந்து இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு அஃபிஷியலான ஒரு தகவல்களை வெளியிட்டிருக்காரு. அந்த தகவல்களை கேட்டு எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அதோட பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள் தெக்க தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாரு. அதை நான் உங்களுக்கு தெக்க தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு போஸ்ட்டை போட்டு எல்லாருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நெக்ஸ்ட் குக் வித் கோமாளி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட ஆடிஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் நான் தான் வந்து மறுபடியும் வந்து ஜட்ஜாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நோ, அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜட்ஜிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அப்போ நீங்கள் வந்து கண்டஸ்டண்ட்டாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் வந்து மொத்தமாக குக் வித் கோமாளியை விட்டு விலக போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட என்னோட டெலிவிஷனுக்கும் எனக்கும் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு பந்தம் இருக்குது. அந்த பந்தம் வந்து இன்னும் நீடிச்சிட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் எனக்கு என்னோடய ஃப்யூச்சர் டிபார்ட்ஸில் ஒரு சில வேலைகள் கிடச்சதுனால நான் அங்கே மூவ் ஆன் ஆகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து குக் வித் கோமாளில் நான் ரொம்ப நாளாக ஜார்னி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ எனக்கு ஃப்யூச்சருக்காக ஒரு சில வேலைகளை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் குக் வித் கோமாளியில் இவ்வளோ நாளாக எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட அடுத்த பக்கத்தை காமிச்சினேன். எல்லாருக்குமே வந்து குக் வித் கோமாளி அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ் பட்னா என்னன்னு தெரியும்னா, ஜாலியாக பேச மாட்டார்ப்பா, அவர் கொஞ்சம் உருன்னு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் வந்து எல்லாருக்குமே வந்து வெங்கடேஷ் பட்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்ச குக் வித் கோமாளி அண்ட் டீமுக்கு ரொம்பவே நன்றி. இவ்வளோ நாளாக வந்து என்ன இத்தனை சீசனாக வந்து ஜட்ஜாக வச்சுருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நான் இப்போ போகிறேன்னு சொல்லும்போது அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் கூட எனக்கு வேறு வழி தெரியல. என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் யோசிச்சாகணும். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த குக் வித் கோமாளி சீசனோட செட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. எல்லாருக்குமே ரொம்பவே ஆல் தி பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணணும். போன சீசன் மாதிரி இந்த சீசனும் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இனிமேல் வந்து வெங்கடேஷ் பட் சாரை நம்மளால் குக் வித் கோமாளியில் பார்க்க முடியாது அப்படின்றது மட்டும் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது. ஏன்னா வந்து அவர் வந்து வேற ஒரு விஷயத்துக்கு போக போகிறாரு. அந்த ஷோவில் நான் அவங்கள சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது எந்த ஷோ அப்படின்னு கேட்கும்போது அதை நீங்கள் கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருங்க. அந்த ஷோவோட ப்ரோமோ கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ அதில் நீங்கள் என்ன ரொம்பவே கிராண்டாக பார்ப்பீங்க. எப்பாடா இதுக்காக தான் குக் வித் கோமாளி விட்டு நீங்கள் வெளியே போனீங்களா, பரவாயில்லப்பா இது நல்லா இருந்தால் சரின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வெங்கடேஷ் பட் சார் சொல்லியிருக்காரு. இதை பார்த்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடேஷ் சாருக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. எதனாலனா இவ்வளோ சீசனாக அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ் அ கோமாளியும் சரி, ஆஸ் அ கண்டஸ்டண்ட்டும் சரி, அதெல்லாம் தாண்டி வந்து நம்மளோட ஜட்ஜாக நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வெங்கடேஷ் பட் சாரால் முடியும் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருந்தாரு. ஸோ அதனாலே அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாக ஆரம்பிச்சுது. அது வரையே வந்து அவருக்கு வந்து பெரிய வந்து பிரபலம் அடைய ஆரம்பிச்சார். இப்போ அந்த சீசனை விட்டு அவர் வந்து வெளியேறாரு அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே வருத்தத்தை குறிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மாதிரி காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.